சிகான் ஹுசைனி அவருக்கு நாய், பூனை மட்டும் பாசம் இல்ல, பாம்பு மேலேயும் நல்ல பாசம் இருக்கு. அதுவும் எனக்கு செல்லம் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம மிருகங்கிட்ட எவ்வளோ பாசமா இருக்கும், எவ்வளோ அன்பா இருக்குமோ, அதுவும் நம்மகிட்ட அன்பாவும், பாசமா இருக்குன்ற அவரை பற்றி சில நினைவுகள இந்த வீடியோல பார்க்கலாம். சிகான் ஹுசைனி அவர்கள் தமிழ் சினிமால கே. பாலச்சந்தர் மூலியமா ஒரு சின்ன ரோல் புன்னகை மன்னன்ற படத்துல பண்றாரு. அதுக்கப்புறம் பத்ரி அண்ட் காத்துவாக்குல 2 காதல்ன்ற படத்திலும் கடைசியா அவர் நடிச்சு முடித்தத பார்த்தோம். பட் ப்ரொஃபஷனலா கராத்தே சொல்லிக் குடுத்தவரு. முக்கியமா சொல்லணும்னா நெறைய செலிபிரிட்டீஸ்க்கும் சரி, தமிழ் சினிமால இருக்கவங்களுக்கும் சரி, கராத்தே சொல்லிக் குடுத்து, அதே மாரி படங்களிலும் அவர் நெறைய விஷயம் திகழ்ந்தத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சீரியல்லயும் அவருடைய கராத்தே குடுத்து, அவர் எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்து, கராத்தே சொல்லிக் குடுத்து, அதிலயும் நெறைய விஷயம் போயிட்டுருந்தாரு. ஆனா இப்போ சமீபத்தில கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அவர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த வீடியோ தான் ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். முக்கியமா அவர் சொல்லும்போதே எனக்கு ரத்த புற்றுநோய் இருக்கு. ஸோ இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் வீடியோவா சொல்லி போட்டிருந்தாரு. முக்கியமா சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப இது சிவியரா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் ஒரு யூடியூப் சேனல்லயே ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. என்னோட மரணத்த நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லும்போது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காவே இருந்துச்சுன்னு சொல்லும். ஆனா இன்று அவர் நள்ளிரவு 1 மணிக்கு அப்போலோ மருத்துவமனையில உயிரிழந்திருக்காருன்ற தகவல் கேட்டதுமே தமிழ் சினிமா ஆடியன்ஸும் சரி, உலக மக்கள் எல்லோரும் சரி, மிகப்பெரிய ஒரு சோகத்திலேயே போனாங்க அப்படின்னு கூட சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ அவருடைய பற்றி சில நினைவுகள்லாம் பார்க்கும்போதும் சரி, அவர் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாலயும் சரி, நெறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், சில குறிப்பிட்ட படங்கள்ல அவர் கருத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயமாவும் வந்திருந்தாரு. அதை தாண்டி அவரை பற்றி சில நினைவுகள் எல்லாருமே அரசியல்வாதிகளும் சரி, நெறைய செலிபிரிட்டீஸும் சரி, அவரை பற்றி சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதில முக்கியமா அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெட் லவர் அப்படின்ற விஷயத்த இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஷேர் பண்ணதை பார்க்க முடியுது. முக்கியமா அவர் நண்பர்கள் எல்லாரும் சரி, அவர் வீட்டுக்கு போகும்போதும் சரி, அவர் நெறைய டாக்ஸோடையும் இருப்பதும் நெறைய விஷயம் பார்க்குறாங்க. ஸோ அதோட தான் அவரு நெறைய பழகுவாரு. மிருகங்களோட பழகுவதும், மிருகங்களோட இருப்பதும் அவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்றது தெரியும். அதிலேயே மாரி அவர் ஒரு முக்கியமான வாக்கியம் எங்ககிட்ட சொல்லுவாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. நம்ம மிருகங்கிட்ட எவ்வளோ பாசமா, எவ்வளோ அன்பா இருக்குமோ, அதே மாரி அந்த மிருகங்களும் நம்மகிட்ட அன்பாவும், பாசமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நாய தான் சொல்றாரா அப்படின்னு பார்த்தா, ஒரு நாய், பூனை, குரங்கு எல்லாமே வளர்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் இதெல்லாம் தாண்டி அவர் மிருகம் அப்படின்றது எல்லா மிருகத்தையும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு அப்படின்ற விஷயத்த அவர் நண்பர்கள் சொல்றாங்க. அதை தாண்டி அவர் ஒரு பாம்பு கூட வளர்த்துருக்காரு. பாம்பு மேலேயும் அவ்வளோ பற்று வச்சிருக்காருன்ற விஷயத்த அவர் மிருகங்கள் மீதும் சரி, அனிமல் மீதும் சரி, இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்ற விஷயத்த நண்பர்கள் ஷேர் பண்ற விஷயம் இப்போ அந்த அளவுக்கு கண்கலங்க வைக்குதுன்னு கூட சொல்லியே ஆகணும்.